என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் இனி அனைத்தும் வசந்த காலமே. வாழ்க்கையில் நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே. தோல்விகளை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று உன் வாய்த்தான் சொல்கின்றது தவிர உன் மனம் அதை ஏற்க மறுக்கின்றது. சில தருணங்களில் நீ விரக்தி அடைய இதுவே பெருங்காரணம். உன் வாழ்வில் மட்டுமல்ல, இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் இது பொருந்தும். நிகழும் செயல்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு குழந்தையே. அவைகள் எல்லாம் உன் நல்லதற்கே என்று நினை. இக்கட்டான சூழ்நிலை எதுவாகினும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே உன்னை அதிலிருந்து மீள வழிவகுக்கும். ஒரு முறைக்கு பல முறை ஒரு செயலை செய்வதற்கு முன் யோசித்து செயல்படு. அதே சமயம் செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருந்து விடாதே. நீ எடுக்கும் முடிவுகள் தவறானால் வருந்தாதே. அதை மீண்டும் முயற்சித்து வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கையுடன் மீண்டும் செயல்படு. கவலை கொள்ளாதே. என் நிலை கூடிய விரைவில் மாறும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நடக்கும் குழந்தையே. நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன். நானே கதியென்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன்? இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும். கவலைப்படாதே. உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். நீ ஆன்மா. உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது. அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோயிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன். எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன். உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன். இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய். அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்துச் செல்கின்றேன் தங்கமே. அதிகம் குழம்பாதே. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். ஒரு குடையால் மழையை நிறுத்த முடியாது. ஆனால் அந்த நிமிடம் நம்மீது விழும் மழையை நிறுத்த முடியும். அதுபோல்தான் சிறு சிறு புன்னகை வாழ்வை மாற்ற முடியாது. ஆனால் அந்த நிமிடத்திற்கான கவலையை மறக்க செய்யும். புரிதல் இல்லாத போது வீண் வாதம் எதற்கு? புரியவில்லை என்பதை உணர்ந்து விட்டால் விலகி இருக்க பழகிக்கொள். புரிதலற்ற உறவில் எந்த பயனும் இல்லை குழந்தையே. வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது. விரும்பி தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது. உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறையையும் காணாதே. எல்லாம் என்னுடையது என்ற வாழ்க்கை பயணத்தில் இறுதியில் எதுவுமே நம்முடையது இல்லை என்பதே நிதர்சனம் குழந்தையே. கடவுளை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே. அனைத்தும் பொய், முகத்தோற்றம். உன் பிறப்பிற்கான அர்த்தத்தை நீ உணரும் தருணம் இது. தயங்காதே. உனக்கான நல்வழியை நான் உனக்கு உணர்த்திவிட்டேன். எந்த தயக்கமும் இன்றி தொடங்கு. நான் உனக்குள்ளே உள்ளிருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள். வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கின்றது என்று. உன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாதவர்களிடம் சென்று புரிந்து கொள் என்று போராடாதே. அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு. நீ அமைதியாக இரு. எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைத்து உன்னிடம் சேர்ப்பேன் தங்கமே. கலங்காதே. எல்லாம் முடிந்து விட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதே. மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் காலத்தின் கைகளில் மட்டுமே உள்ளது. வேறு யாரிடமும் இல்லாத தனித்தன்மை உன்னிடம் உள்ளது என்று நம்பு. ஏனென்றால் உன்னைப் போல் வேறொரு நகல் இந்த உலகில் கிடையாது குழந்தையே. உன்னைப்போல் நீ மட்டுமே. யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டுமென்று நாம் உணர்ந்து கொள்வதே சிறப்பு. பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல, தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதும் தான். ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அனுபவமாய் எடுத்துக்கொள். வாழ்க்கை சிறக்கும். உனக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் குழந்தையே. விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம். அதுபோல்தான் சில மனிதர்களும். அமைதி ஒன்றே 1000 வழிகளை உருவாக்கும். முயற்சி மனிதனுடையது தான் என்றாலும் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது. எந்த நேரத்திலும் சாகி சாகி என்று என்னை அழை. துயரங்களை துடைத்தெறிய உன் அருகிலேயே இருந்து நான் காப்பாற்றுவேன். கலங்காதே.
நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன். ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள். உங்களுக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்று. ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல மனமே. அழிவை தருவது ஆணவம், ஆபத்தை தருவது கோபம். இருக்க வேண்டியது பணிவு, இருக்கக்கூடாதது பொறாமை. உயர்வுக்கு வழி உழைப்பு, கண்கண்ட தெய்வம் பெற்று. செய்ய வேண்டியது உதவி, செய்யக்கூடாதது துரோகம். நம்பக்கூடாதது வதந்தி, நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு. வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல, என்று முழுமையாய் பிரகாசிக்க. அது நிலவை போன்றது. அதில் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என அனைத்தும் இருக்கும். ஒரு நாள் மறைந்தும் போகும். என்னை வேண்டும் முன்னை எவரிடமும் மன்றாட விடமாட்டேன் குழந்தையே. காலை எழுந்தவுடன் முதல் வேலையாக இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் மன நிறைவான நாளாகவும் உற்சாகமான நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் அமைய இருக்கின்றது என்று கூறி பிரபஞ்சத்திற்கு நன்றியும் கூறி அன்றைய நாளை துவங்கினார். மேற்கூறிய அனைத்தும் சாத்தியமே. பிரபஞ்ச பேராற்றல் அப்படிப்பட்டது குழந்தையே. நீ எந்த கடவுளை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் சரி, நீ செய்த நல்ல காரியங்கள், உன் முன்னோர்கள் செய்த நல்ல காரியங்கள், இவைகளை பொறுத்தே உனக்கு நல்லது நடக்கும் என்பது உண்மை. அதனால் பாவங்கள் செய்யாமல் அடுத்த உயிர்களை துன்புறுத்தாமல் அமைதியாக வாழ பழகுங்கள். இன்று நீ நினைக்கும் காரியம் இந்த சாகியின் ஆசியோடு நிறைவேறும். மகிழ்ச்சியாக இருப்பாய். உன் மனதில் நெடுநாளாய் ஒரு விஷயத்தை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கின்றார். நடத்தி கொடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். இன்று ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன். உன் குழப்பங்கள் அனைத்தும் தெளிவு பெறும். கலங்காதே. இனித்தான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது. மனம் தளராமல் பயணத்தை துவங்கு. எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். யாரும் இல்லை என்று வருந்தாதே. உன் இல்லம் தேடி வரும் உன் சாயி இருக்கின்றேன் உனக்கு துணையாக. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் தங்கமே. உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றி தருவேன். அதுவரை சற்றே பொறுமையாக இரு. நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றேன். நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கின்றேன். கலங்காதே தங்கமே. உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும். எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே. வாழ்வில் எல்லோரும் நம்மை வெவ்வேறு விதமாகத்தான் சித்தரித்து வைத்திருப்பார்கள். ஒன்றை மனதில் கொள். எல்லோருடைய மனப்பக்குவமும் ஒரே போல் இருக்காது குழந்தையே. வாடி வருவோருக்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பறந்திட செய்து ஈடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தேடி தந்து உன்னை நான் வாழ்விப்பேன். சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் சாயப்பா இப்படியே இருக்கின்றேன் என புலம்பாதே. உனது திறன் வேறு, களம் வேறு, காலம் வேறு. நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது. நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு. நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. யார் ஒருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீங்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும். இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார். நல்லதை திரும்ப திரும்ப பேசும் போதும் படிக்கும் போதும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் வரும். கவலைப்படாதே. உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அது வரைக்கும் சற்று பொறு. எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை குழந்தையே. யாரும் இல்லை என்று வருத்தமடையாதே. நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள். போலியானவர்கள் விலகி செல்வார்கள். இதுவே நிதர்சனம். பணம் இருந்தால்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கும் எனில் அப்பணத்தை சேர்க்க முயல்வதை விட பணத்தை மட்டுமே மதிப்பவரிடம் இருந்து விலக முயற்சி செய். அதுதான் உனக்கு நல்லது. நீ அனுபவித்த துயரங்கள் போதும் தங்கமே.
இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன். என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன். என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன். மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் இருக்கின்றார்கள் என்பதை மறவாதே. உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன். நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு தரப்போகின்றேன். கலங்காதே. எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டா. இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகின்ற. சந்தோஷமாக இரு. உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன். பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் தங்கமே. என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை. கலங்காதிரு. உனக்கான ஒன்றை இன்று நீ பெறப்போகின்றா. அது உன்னுடைய நீண்ட கால கனவு. குழந்தையே, உன்னுடைய கர்மாவின் விளைவா நீ செய்த தவறுகள் அனைத்தும் இன்றோடு முடிந்தது. தொட்டது அனைத்தும் பொன்னாகும் நேரம் இது. அப்பா நான் இருக்க ஒரு நாளும் கலங்காதே. நீ அடுத்தவருக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது. பிரிந்து சென்றவர் கூடும் நேரம். உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் இது. அதற்கான தகுதியை நீ அடையப் போகின்றா. கலங்காதே. மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இரு. என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே. கலங்காதிரு. உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வலி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன். நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டா. கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டா. ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதே மீதி கதை. நான் உடனிருக்கின்றேன். நம்பி முன்செல். துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன். உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வருகிறது. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகின்றது. கலங்காதே. நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்பதுதான் தேவை. விடாமல் முயற்சி செய். நீ முன்னேறுவது நிச்சயம் குழந்தையே. கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு திறவுகோல், நிழலுக்கான ஒரு வெளிச்சம், துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது. உன்னையும் உன் வாழ்க்கையும் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது. கேட்டது கிடைத்திடும். நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும். உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகின்றது. அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகின்றது. உன் அறிவால் உன்னை தேடும் போது ஆன்மீகமாகின்றது. நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம். நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதோ என்று, நம்மை இதே நிலையிலேயே சாயப்பா வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது தங்கமே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துவேன். உன் சாயப்பா நிச்சயம் நிகழ்த்துவேன். நீ செய்கின்ற செயல் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும். நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் தங்கமே. என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பி பாரேன். நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன். உனக்கு இது சத்தியம். மீனாக பிறந்து சாவது என்று முடிவெடுத்து விட்டால் பொழுதுபோக்கிற்கு மீன் பிடிப்பவனின் தூண்டிலில் சிக்காதே. பிழைப்பிற்கு மீன் பிடிப்பவனின் வலையில் சிக்கிடு. உன் மரணமும் ஒருவனை வாழ வைக்கட்டும். பணம் பெரிதல்ல, அதை கொடுக்க நினைக்கும் மனமே பெரிது. சினம் பெரிதல்ல, அதை அடக்கியாலும் குணமே பெரிது. என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதே என்னுடைய குறிக்கோள். நீ தைரியமாக நடந்து செல் தங்கமே. உன் நிழலாக உன் சாயப்பா நான் வருவேன். தவறி போனதை நினைத்து கவலைப்படாதே. அது திரும்ப வராது. பிறரோடு உன்னை ஒப்பிடாதே. அது உனக்கு ஒருபோதும் பயனளிக்காது. எல்லா மனிதரையும் திருப்திப்படுத்த நினைக்காதே. அது என்னாலும் முடியாத காரியம். இதற்கு செலவிடுகின்ற நேரத்தை வாழ்வின் முன்னேற்றத்திற்கு செயல்படுத்து. நீ வேண்டிய வாழ்க்கை உன் காலுக்கடியில். நீ எனக்காக ஒன்றுமே செய்ய வேண்டாம். என் தூய பேரன்பில் நனைய உன்னை தயார்படுத்திக் கொள் தங்கமே. அது போதும்.
உன் வாழ்வில் இனி வரும் காலங்கள் அற்புதமானவை. கலங்காதே. உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது. உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டவாய். நான் வாழ வைப்பேன். கஷ்டங்களை தருகின்றேன் என்று கலங்காதே. நான் காரணமின்றி எதையும் செய்ய மாட்டேன் குழந்தையே. என்னை நம்பி அவரை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரகவேதனை அப்பா என நீ கதரும் மனக்குமுறலை உணராமல் இல்லை. உன் கர்மாவின் தீவிரத்தை குறைத்து விட்டேன். அது முடிய சிறிது காலமே உள்ளது. அதுவரை என் நாமத்தை உச்சரி. காலம் கனியும். அதுவரை பொறு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.